ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியனும் கோமதியும் மயிலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை சரவணனுக்கு கொடுக்கல அப்படின்னு சரவணனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, எங்கே மயிலு கூட சேர்ந்து வாழ சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் பதற்றமும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை பற்றி நம்ம அஞ்சலி கிட்ட கூட அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார். அதனால தான் அஞ்சலியுமே குழந்தைய பற்றி யோசிக்கணும், மயிலை பற்றி யோசிக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத பற்றி யோசிக்கணும், அது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு. எனக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகலாம் நீ கில்ட் ஆக வேண்டாம், நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணை நம்ம பாக்கியம் இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சரவணன் ரொம்ப ஆவேசப்பட்டு நேரடியாக போய் அதுவும் அவங்க மேலேயே கல்லை தூக்கி போடுற அளவுக்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு. அதுவும் டைரெக்டாக சொன்னாங்க, உன்னை சந்தோஷமெல்லாம் வாழ விட்டுற மாட்டேன், விவாகரத்து கிடைக்கிறதுக்கும் நான் விட மாட்டேன், எப்படி நீ மயிலை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ்றேன்னு பார்த்துடுறேன் அப்படின்லாம் ரொம்ப பேசினாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு தாய் இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை குட்டிச்சவர் ஆகாம வேற என்ன ஆகும்? மயிலு கூட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, என் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு. அதெல்லாம் வாக்கியம் கேட்குற மாதிரியே இல்லை, அவ்வளோ பேசினாங்க. இந்த விஷயத்தில் பாண்டியன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, சரவணன் அளவுக்கு அதிகமாக கோவப்படுறான், எதுக்காக இவ்வளோ கோவமாக போனான்னு தெரியல அப்படின்னு கதிர்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. கதிர் மட்டும் அங்கே போகலன்னா கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருந்திருக்கும். இப்போது இதை பாண்டியன் கதிர்கிட்ட கால் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாரு. சரவணன் கேட்குறாரு யார் அப்படின்னு சொல்லி. அப்பா ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு கதிர். அப்பா கேட்குறாரு என்ன நான் சொல்லட்டும் அப்படின்னு கதிர் கேட்கும்போது கொஞ்ச நேரம் சரவணன் அமைதியாக இருக்காரு. அண்ணே உன்னை தானே கேட்குறேன், என்ன சொல்கிறது அப்பா கிட்ட, அங்கே நடந்த விஷயத்தை பற்றி சொல்லவா வேண்டாமா அப்படின்னு. எப்படியும் அவருக்கு தெரிய தான் போகுது, நம்ம எதுக்கு மறைச்சிக்கிட்டு உண்மையவே சொல்லிடலாம், மயில பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன்டா அப்பா கிட்ட பொய் சொல்லணும், உண்மையவே சொல்லிடலாம் அப்படின்றாரு சரவணன். ஆனால் அப்பா கோவப்படுவாருன்னு அப்படின்றாங்க. கோவப்படுவாருங்கிறதுக்காகலாம் பொய் சொல்ல முடியுமா கதிர் அப்படின்றாங்க. என்னென்ன அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இதில் வாழ்க்கை இருக்குன்னு. சரிண்ணே, என்ன தம்பியாக நினைக்காத, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன், அது இதுக்கு முன்னாடியே பேசியிருந்துருக்கணும், இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இப்போவும் நான் இதை பற்றி பேசாமல் விட்டேன்னா தப்பாக போயிடும் அப்படின்றாரு. என்னடா கேட்க போகிற, நீயும் மயில் கூட சேர்ந்து வாழ்ந்தா என்னென்னு கேட்க போறியா அப்படின்னு. ஏன்னா நான் அப்படி கேட்பேன் நானே அப்படின்னு கேட்குறாரு கதிர். சரி சொல்லுடா அப்படின்றாங்க. அப்போ தான் கதிர் கேட்குறாரு, உனக்கு மயில் அவங்கள பிடிச்சிருக்கா அப்படின்னு. என்னடா கேட்குற அப்படின்றாங்க. இல்லை அவங்க கூட பிடிச்சி தானே வாழ்ந்த அப்படின்னும் போது, ஆமாடா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளை இங்கே வச்சுருந்தேன்டா அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு. சரிண்ணே, இப்போ அவங்க கூட உனக்கு வாழணும்னு 100% விருப்பம் இல்லையா, இல்லை கோவத்தில் தான் பேசுறியா அப்படின்னு. நான் நிஜத்தில் தாண்டா சொல்கிறேன், நான் எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ஒருவேளை அவள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா நான் செத்துருவேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முடிவில் ஃப்யூச்சரில் கூட எந்த மாற்றமும் வராதானே அப்படின்னு கேட்குறாரு கதிர். இல்லைடா எந்த மாற்றமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உன் குழந்தைய அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசுன்னு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவ்வளவு ஏன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னை தவிர அந்த குழந்தைக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. நீ கூட அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கியா கதிர் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன அந்த குழந்தை உன்னோட குழந்தை, நம்ம வீட்டோட மூத்த குழந்தை, ஆசையாக இருக்காதா அப்படின்றாங்க. சரிடா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. அந்த குழந்தை மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையானே அப்படின்றாங்க. அது எப்படிடா இல்லாமல் இருக்கும் அப்படின்னும், அந்த ஒரு விஷயத்தில் தானே மயிலை நான் ரொம்ப வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முன்னாடி போய் சொன்னாங்க, இப்போ நிஜமாவே அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு நீ ஒரு நாளாவது அந்த குழந்தை மேலே உரிமை கொண்டாடணும்னு நினச்சிருக்கியா அப்படின்னு. இத்தனடா கேள்வி, அந்த குழந்தையெல்லாம் நான் அவகிட்ட விட மாட்டேன், அவளை மாதிரியே பித்தலாட்டக்காரியாக தான் வளர்த்து வைப்பா, அந்த குடும்பத்தில் என் குழந்தை வளரக்கூடாது, என் குழந்தைய நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் கேட்குறாரு, சரிண்ணே ஒருவேளை அந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு. அது எப்படிடா முடியும், அது என் குழந்தை தானே அப்படின்னு. அந்த குழந்தைக்கு நீ அப்பானா அவங்க அம்மா, கண்டிப்பாக அவங்க என் குழந்தை என்கிட்ட இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸில் போக வேண்டியிருக்கும். நீயே யோசிச்சு பாருண்ணே, இப்போ கோர்ட்லேயே கூட இந்த குழந்தை அவங்க வயிற்றுல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் உனக்கு அவங்க விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நீ விவாகரத்து கேட்ட அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் தெரியாதுல்ல இன்னும் அவங்க கர்ப்பமாக இருக்கிற விஷயம். ஒருவேளை அடுத்த ஹியரிங்கில் அவங்க கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தி விவாகரத்து கிடைக்க விடாமல் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்கன்னு அது வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் என்னோட முடிவு இதே தான் கதிர், அவள் வேணும்னா வேறு பிடிச்சவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லையா அவளை மாதிரியே பொய் சொல்கிறவனா பித்தலாட்டம் பண்ணுறவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது கூட நான் சொல்ல விரும்பல கதிர், அதெல்லாம் அவளோட விருப்பம் தான். ஆனால் என்ன இப்படி இரு அப்படின்னு அவங்க யாரும் சொல்லக்கூடாது. அதே நேரம் என் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியும், மயிலை பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேன். என் குழந்தை எனக்கு வேணும்,
வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுக்கவே முடியாது, குழந்தை மேலே எனக்கும் உரிமை இருக்குன்னு கேட்டால் அப்போது கோர்ட்டில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்கள் 2 பேருக்குமே அந்த குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைய விட்டு கொடுக்குவியா, இல்லை குழந்தை உன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா கோர்ட்டில் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீ என்னென்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சரவணன் அமைதியாகிடுறாரு. அண்ணே, உன்னை குழப்பத்தில் தள்ளி விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கல, நீ இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருப்பாங்க, அஞ்சலின்னு சொல்கிறல்ல அவங்க விஷயத்தில் நீ அவசரப்படாத அப்படின்னு. அவங்களையே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் உங்கள் கைக்கு விவாகரத்து பேப்பர் வரணும், அதுக்கப்புறம் தான் நீ அதை பற்றின முடிவை எடுக்கணும்னு, அதனால் கொஞ்சம் பொறுமையாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. டே, அவ கூட பேசியே கொஞ்ச நாள் ஆச்சுடா, இன்றைக்கி நாங்கள் கோவிலில் எதார்ச்சியாக தான் பேசினோம். ஏதோ நம்ம கூட படித்த பொண்ணு எதார்ச்சியாக நம்ம ஒரு பொண்ணு கூட பேசுகிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு கூட முடிச்சு போட்டு பேசுவாங்களா அப்படின்னு. நீ டெலிவரி கொடுக்க நிறைய இடத்துக்கு போகிறேன்னு, அங்கெல்லாம் உன்னை முடிச்சு போட்டு பேசுகிறாங்களா, இவங்க கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதானே விஷயம், இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைண்ணே. நீ கொஞ்சம் தெளிவாரு, யாருமே உன்னை குழப்ப முடியாது. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அந்த முடிவில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு, அதுதான் விஷயம். நீ மயிலு கூட வாழக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிற அப்படின்னா அவங்கள எப்போவுமே ஏற்றுக்கக்கூடாது. குழந்தைக்காக வேறு வழி இல்லாமல் அவங்கள ஏற்றுக்கிறதா இருந்தால், அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க மனசில் நீ ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அது நடக்காமல் போச்சுன்னா, ஏற்கனவே ஒரு முறை உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க இருந்தது, அப்பா சொன்னார் அப்படின்னு அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள தள்ள வேண்டான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய லைஃப்பில் பிரச்சனை அப்படின்னு வேற சொல்லியிருக்கேன், நல்லா யோசிச்சு பாருண்ணே அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்ன ஆச்சுண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க கதிர். என்ன ஆச்சுண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. நீ தாண்டா என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசித்து பேசுகிற. அம்மாவோ அப்பாவோ 2 பேருமே மாறிட்டாங்க. மயிலுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் யோசிக்கிறவளோ கூட எனக்காக யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னென்ன இப்படி பேசிட்ட, அவங்க 2 பேருமே நீ இன்னும் அவ்வளோ இஷ்டம், எப்போவுமே நீ தான் சமத்து பிள்ளைன்னு வேற அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. உனக்காக போய் அவர் யோசிக்காமல் இருப்பாரா? நீ கோவத்தில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்து அது உனக்கு எதிராக வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவரோட எண்ணம். இப்போ கூட அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு, அவன் கோவமாக போயிருக்கான், என்ன நடந்துச்சோ தெரியல, எனக்கு என்னமோ அவன் மயில் வீட்டுக்கு போயிருப்பானோன்னு தோணுதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தானே அங்கே நான் வந்தேன். யோசிச்சு பாருன்னு, அப்பா மட்டும் எனக்கு சொல்லாமல் இருந்திருந்தா நீ அந்த கல்லை கரெக்டாக அவங்க தலையில் போட்டு அங்கே பெரிய அசம்பாவிதமே நடந்திருந்திருக்கும். இதெல்லாம் அப்பாவால் தானே தடுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் யோசிக்க மாட்டியானே? அப்பாவையோ அம்மாவையோ நீ உன் விஷயத்தில் தப்பாக எடுத்துக்காத. அவங்களுக்குமே அந்த குடும்பம் நமக்காக பண்ணின அந்த ஒட்டுமொத்த துரோகத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு புடுங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக ஒரே அடியாக ஒதுக்கி விட முடியாதுல்ல. அவங்கெல்லாம் பக்குவப்பட்டவங்க, அவங்க பெரியவங்க, அப்படி தான் யோசிப்பாங்க. அதுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணுன்னு சொல்லலை. நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதில் தெளிவாரு. நீ எடுக்கிற முடிவு பின்னாடி நீ வருத்தப்படுற மாதிரி இருந்துடக்கூடாது. மயில் வேண்டாம், அந்த குழந்தை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீ சொல்லும்போது கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை. 2வது, அஞ்சலியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் பேசாமல் அஞ்சலியை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்துருக்கலாமோ, நம்ம குழந்தைக்காகவாச்சும் மயிலை ஏற்றுட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணிடக்கூடாது. அதுக்காக தானே சொல்கிறேன், நீ பொறுமையாக இரு. இந்த விவாகரத்து கன்ஃபார்ம் ஆகட்டும், நீங்கள் 2 பேரும் நிரந்தரமாக பிரிஞ்சுட்டீங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் அந்த குழந்தைய பற்றி 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லையா, இப்போவே கூட அவங்க கிட்ட போய் பேசினேன், அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க இந்த குழந்தை விஷயத்துலன்னு தெரிஞ்சுக்கோனேன். அதுக்கப்புறமா உன் வாழ்க்கை பற்றி யோசிக்கிறதோடு இல்லாமல் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசு. முதல்ல தைரியமாக பேசினேன் மனசில் இருக்கிறது, அப்போ தான் அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நீ சொல்லாமல் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு. எனக்காக நீ இவ்வளோ தூரம் பேசும்போது நான் கண்டிப்பாக பேசுகிறேன்டா எனக்காக அப்படின்றாங்க. கண்டிப்பாக பேசுவியானே அப்படின்னு கதிர் கேட்குறாரு. அது எப்படிடா கதிர், ஒருத்தவங்களோட பிரச்சனையை உள்ளே நுழைஞ்சியனா அதை முழுசாக கம்ப்ளீட்டாக முடிச்சு விடுற மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுத்துடுற அப்படின்றாங்க. உனக்கு இப்போ தைரியம் வந்துருச்சானே அப்படின்னு கதிர் கேட்குறாரு. ஆமாடா, எனக்கு நிஜமாவே இப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்குது. இனிமேல் நான் அவசரப்பட மாட்டேன். மயில விஷயத்துலையா இருக்கட்டும், அஞ்சலி விஷயத்துலையா இருக்கட்டும், என்ன நடக்குதோ காலப்போக்கில் விடலாம். எனக்கு நிஜமாவே குழந்தை வேணும். குழந்தை விஷயத்தில் நான் மயிலை ஏற்றுக்கிறதா இல்லை. ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் அஞ்சலி விஷயத்தில் முடிவெடுப்பேன். இதை நான் அஞ்சலிக்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. சூப்பர்ண்ணே, இப்போ நீ தெளிவாக இருக்கல, இனிமேல் நீ கஷ்டப்பட மாட்டேல்ல. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஏன் அம்மா அப்பா மயில அவங்கள வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வச்சா கூட
அவங்க கூட வாழ முடியாது, அவங்க வேண்டாம் அப்படின்னு நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்படின்னா, அதே முடிவுல இருன்னு. உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி அவங்க கூட வாழ வச்சிட முடியாது. உன்னோட பர்மிஷன் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காதுன்னு. நீ வளைஞ்சு குடுக்குற, அதனால அது நடந்துருது. அது மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதுன்னு. நீ ஜாலியா இருன்னு, சந்தோஷமா இரு. அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றாரு கதிரு. இந்த விஷயம்லாம் நம்ம சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் சரி வாண்ணே போலாம் அப்படின்னு சரவணனை கூப்பிட்டுட்டு கதிரு பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போறாங்க. அங்க பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப கடுப்பா உட்காந்துட்டு இருந்தாரு. என்னடா போன என்ன பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலப்பா, பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா பேசிட்டலாம் இல்லை, அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கதிர் மட்டும் வரலனா அங்கே யாராவது ஒருத்தரோட தலை உடஞ்சிருக்கும் அப்படின்றாரு சரவணன். டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்பா அதான் ஒன்றும் நடக்கல விடுப்பா அப்படின்னு. அப்போது நீ என்கிட்ட இந்த உண்மையை மறைக்கணும்னு நினச்சிருக்க பாத்தியா, என் பிள்ளை சொல்லிட்டான் அப்படின்றாங்க. என்ன பிரயோஜனம், அவர் தானே அங்கே போய் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு, சொன்னால் கேட்குறதில்ல, தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிட்டு அப்படின்னு. இது சின்ன விஷயமா கதிரு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே இப்போ தானே நான் சொன்னேன் அப்படின்றாரு கதிரு. சரி அப்பா இனிமே இதில் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சலி விஷயத்தில் நான் விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பேச போகிறதில்ல. அதே மாதிரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் மயிலுக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். குழந்தை பிறக்கட்டும், 2 பேரும் பேசி குழந்தை விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. எப்படிரா இவ்வளோ தெளிவாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் இப்போ தான் எனக்கு என் புத்திக்கு உரைச்சிது, கதிர் எல்லாத்தையும் சொன்னா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா இல்லையா, தம்பி அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனுக்கு தெளிவு வர வச்சுருக்கான் அப்படின்றாங்க. அதனால் என்னப்பா பரவாயில்ல, அவன் நிஜமாகவே தெளிவானவன் தான். அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறான், அவ்வளோ அக்கறையாக இருக்கான் எல்லார் மேலேயும். ஆனால் நான் பாருங்கள் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் கொஞ்சம் முன்கோபம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணியிருந்திருப்பேன். ஒருவேளை நான் உங்களை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எல்லாம் மயிலு பண்ணதை தான் நானும் உங்களுக்கு பண்ணியிருப்பேங்கிறத நான் கதிர் சொல்லி அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மயிலோட அப்பா அங்கே வராரு. அவர் வரும்போது பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம சரவணன். ஆனால் கதிரை திரும்பி பார்க்குறாங்க. கதிர் இருந்துட்டு எதுவும் பேசாதனே சும்மாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் பாட்டுக்கு போய் கடையில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க, மறுபடியும் பிரச்சனை பண்ணவா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. பிரச்சனை பண்ண வந்திருக்கேனா, உங்கள் பிள்ளை பண்ண பிரச்சனையில் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா, மாசமாக இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அழுகுறாரு. என்ன சொல்கிறீங்க, மயிலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரவணனும் ஷாக் ஆகுறாரு. நம்ம கதிருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இப்போ எப்படி இருக்குது மயில் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. எப்படி இருந்தால் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, ஆனால் இந்த விஷயத்தை அப்படியெல்லாம் சாதாரணமாக விட்டுற மாட்டேன். உங்கள் பிள்ளை வந்து அங்கே எந்த பிரச்சனையும் நடக்கலன்னு கூட சொல்லியிருப்பாரு, அதனால தான் நான் நடந்ததை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஒருவேளை மயிலுக்கு ஏதாவது ஒன்றுனா உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன், மறுபடியும் குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாணிக்கம் அங்கேருந்து போயிடுறாரு. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. உடனே கடையை அடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாரு பாண்டியன். அப்பா என்னாச்சுப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்றாரு கதிர். இல்லைடா அப்படியெல்லாம் விட முடியாது, எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வெளியே கிளம்பும் போது, அப்பா கடையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணா போங்க, அதுக்கு எது கடை அடிக்கணும் அப்படின்றாரு சரவணன். இவனையெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன வேணா இருக்கட்டும், அந்த அளவுக்கு சீரியஸாக எதுவும் ஆயிருக்காது, அவங்க நல்லா தான் இருந்தாங்க, கோவப்பட்டாங்க, டென்ஷன் ஆனாங்கல்ல, அதனால கூட ஏதாவது ஆயிருந்திருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காதுன்னு, நீ உன் பாட்டுக்கு இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சரவணனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தாலுமே அந்த குழந்தைய பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ பாண்டியன் வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதி எல்லாம் ஒரு மாதிரி தலையில் இடி இறங்குற மாதிரி உட்காடுறாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சாங்க அப்படின்னு சொல்லி பதறாங்க. நீ என்ன இப்படியெல்லாம் கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இன்னும் போய் குழந்தைய பார்க்கவே இல்லை, 1க்கு 2 சொல்கிறது தானே அவங்களோட வேலையே, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா சாதாரண மயக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கும், உன் பிள்ளை போய் அங்கே கலெக்டாக பண்ணதில் அந்த பிள்ளை ஏதாவது பயந்து போயிருக்கும், இதுதான் நடந்திருக்கும், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு 8, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. சரிங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அத்தை நானும் வரேன் அப்படின்றாங்க ராஜி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ அரிசிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அரிசி வந்துடுவா, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் கோமதி 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப ஓவராக பேசுவாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வேறு நடந்துருச்சா, அதுக்கு சரவணன் பேசினது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போகும்போது மயில கண் விழிக்கவே இல்லை. அதனால அமைதியாக உட்காந்துட்டு இருந்தவங்க இவங்களை பார்த்த உடனேயே அப்படி பேசுகிறாங்க. பாக்கியம் உங்களால தான் இப்படி ஆச்சு, என் பிள்ளைய வாயும் வயிறுமா இருக்கிறவள வீட்டை விட்டு துரத்தி விட்டதும் இல்லாமல் உங்கள் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம்
கல்யாணம் முடிக்க பார்த்துட்டீங்க, அதனால தான் என் பொண்ணு டென்ஷனில் இந்த மாதிரி ஆயிட்டா, அவளோட நிம்மதியை கெடுத்துட்டீங்க, உங்கள் வீட்டு வாரிசுன்னு கூட யோசிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு எதோ பேசுகிறாங்க. அப்போது உங்கள் பொண்ணு கண் முழிச்சிட்டாங்க, தங்கமயில் கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம பாக்கியத்துக்கிட்ட, ஐயோ இவ கண் முழிச்சிட்டாளா, அப்போ நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவாளே, நாங்கள் பண்ணது தான் தப்புன்னு சொல்லுவாளே அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கோமதி பாண்டியன் 2 பேருமே நர்ஸ் கிட்ட உள்ளே பார்க்கலாமா அவங்கள அப்படின்னு, தாராளமாக பார்க்கலாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே போகும்போது, நில்லுங்க, நீங்கள் எதுக்கு உள்ளே போகிறீங்க, என் பிள்ளைய நீங்கள் இனிமேல் பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது, நீங்கள் எதுவும் அப்பப்போ வந்து 1000 10,000 கொடுத்துட்டா போதுமா, உங்கள் வீட்டு வாரிசு நல்லா வளர்ந்துடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க. கோமதி இருந்துட்டு, கொஞ்சம் விலகுறீங்களா அப்படின்னு சும்மா சாதாரணமாக அவங்கள தள்ளி விட்டுட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அத்தை மாமா அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க மயில். இல்லைப்பா படுத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க பாண்டியன். நடந்ததுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை மாமா, இந்த முறை அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவர் வேணும்னு இதை பண்ணவும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். முக்கியமாக எங்கள் அம்மா அஞ்சலி விஷயம் தெரிஞ்சு அஞ்சலியோட வீட்லேயே போய் தேவையில்லாமல் பேசிட்டு வந்திருக்காங்க. அந்த கோவத்தில் அவர் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க வந்தார். மற்றபடி மற்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்கள் அம்மாவோட வாய் தான். அவங்கள பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீ நல்லா இருக்கையில் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க மாமா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அன்றைக்கி எதுவும் ஹெல்த்தியாக இருக்க, குழந்தையும் நீயும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போ மயில் லைட்டாக சிரிக்கிறாங்க. எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அன்றைக்கி நான் தான் டாக்டர் கிட்ட அப்படி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் அத்தை அப்படின்றாங்க. எதுக்காக அப்படி சொல்ல சொன்னேன் அப்படின்னு, ஏற்கனவே எனக்கு காசு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு எனக்காக அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் என்னை பார்த்துக்கிறேன், என்கிட்ட இருக்கிற வருமானத்தை வச்சு என்னால் என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுறேங்கிற பேரில் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்கிறாங்க. சரி, நீ ஏதோ ஒரு முடிவில் இருக்க, நாங்களும் ஒரு பக்கம் பேசி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறோம், நீ நல்லா இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும், ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு நான் பே பண்ணிட்டு போயிடுறேன், அதை பற்றி எல்லாம் நீ எதுவும் வரி பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் பில் பே பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியம் கிட்டே எதுவுமே பேசுறதில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு வேறு எவ்வளோ செலவாகுதோ தெரியலன்னு பாக்கியம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. மயிலுக்கு இதுவே ஒரு பெரிய உதவி மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது சரவணன் கடையை அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, நாளைக்கு மயிலை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல அப்படின்றாரு பாண்டியன். இப்போது நம்ம சரவணன் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மயில் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காடுறாங்க. சரவணனை பார்க்கும்போது அவங்களுக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி மயில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியதுக்கான அவசியமே நம்ம அஞ்சலி கிட்ட பேசினது, அதனால வந்த பிரச்சனை தானே, கர்ப்பமாக இருக்கா, அவளை தேவையில்லாமல் அலக்களிக்க வேண்டாம், என்ன இருந்தாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகுது. பொதுவாகவே இதுதான் சரவணனோட குணம். அவங்க வந்து யாருக்குமே ஒரு கெட்டது நடக்கணும், அவங்க கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மயில் மேலே அளவுக்கு அதிகமான பாசமும் நம்பிக்கையும் வச்சுட்டாங்க. மயில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம சரவணனை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அதே மாதிரி முட்டாள் ஆக்கியிருக்காங்க. அந்த கோவம் இருக்க தானே செய்யும். அந்த கோவத்தில் தான் சரவணன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. மயில் கொஞ்சம் விலகி இருந்து நம்ம மீனா சொன்ன மாதிரி கொஞ்சம் பக்குவம் ஆகுற வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஆளுக்கு எதேதோ பேச போய் இப்போ ஒரே அடியாக பிரிஞ்சு எதிரும் புதிருமா நிற்கிறாங்க. இதுதான் வந்து இங்கே பெரிய இஷ்யூவே. நல்லா இருக்கல, உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, குழந்தை நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு மட்டும் தலையாட்டுறாங்க மயில். அதுக்கப்புறம் எதுவுமே பேசுறதில்ல சரவணன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வச்சுட்டு, இனிமேல் அஞ்சலி விஷயத்தில் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் சும்மா கல்லை தூக்கி போடலை, ஆனால் நிஜமாவே போட வேண்டிய ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து போயிடுறாரு. மயிலுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. தாம் தும்னு கத்துவார் பேசுவாருன்னு பார்த்தா எதுவுமே பேசாமல் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மயில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு எங்கேயோ கிளம்புறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எதுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. என்னடி பேச போகிற, நானும் உன் கூட வரேன், அவங்க உன்னை கஷ்டப்படுத்திடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீ என் கூட வந்தா நீதாம்மா என்ன கஷ்டப்படுத்துவ, அவங்கெல்லாம் என்னை எப்போவுமே கஷ்டப்படுத்துறதில்ல, இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வந்து அங்கே போகிறாங்க. போனால் அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன திடீர்னு வந்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி, உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கா, எதுக்குமா இவ்வளோ தூரம் அலைஞ்சிக்கிட்டு வந்த அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுதான், நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரே ஒரு அடையாளம் இந்த தாலி தான், அதை நான் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. ஏற்கனவே நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. அதை கலட்டி இந்தாங்க வாங்கிக்கோங்க, இனிமே இந்த தாலி என் கழுத்தில் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இன்னும் கோர்ட் ஆர்டர் மட்டும்
மட்டும்தான் நம்ம கைக்கு வரணும், நமக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு. மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராலையும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்புங்க. இனிமேல் தப்பாக ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னாலும் கூட நீங்கள் அவசரப்பட்டு அவங்கள ஏதாவது பண்ண போய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. என்னால் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்துடுச்சு, இதுக்கு மேலேயாச்சும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மயில் அந்த தாலியை நீட்டுறாங்க. ஆனால் சரவணன் அதை வாங்குறதுல எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, சரவணன் என்ன முடிவெடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.